தேர்தல் எப்போ வேண்டுமானாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாதம் கழித்து வரலாம், ஒரு 6 மாதம் கழித்து வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோடு இல்லை, மெஜாரிட்டி நான் 234 தொகுதிக்கு பாதியில் என்ன 118 வரணும். இப்போ எவ்வளோ ஜெயிச்சாங்க? 108 தான். திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டிங்கல்ல. ஓடி இருந்த கூட்டணி கட்சி ஆதரவில் தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுகிற வண்டி எங்கே இப்போ நிற்க போகுதுன்னு தெரியல. எப்போ எது நடந்தாலும் நாம ரெடியாக இருக்கணும். எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம். 100% நம்ம ரெடியாக இருக்கணும். ஏதோ ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழப்பது என்பது ஒரு பெரிய வீழ்ச்சி அல்ல. எத்தனையோ வெற்றியை பார்த்துருக்கிறோம், எத்தனையோ தோல்வியும் பார்த்துருக்கிறோம். திமுகவை போல வெற்றி பெற்ற கட்சியும் கிடையாது, தோத்திருக்கக்கூடிய கட்சியும் கிடையாது. ரெண்டுலேயும் நமக்கு தான் பெருமை இருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் நடந்து 1 மாசத்திலேயே தமிழ்நாடு இன்றைக்கு அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தொழில் நிறுவனங்கள் இந்த புதிய ஆட்சியை நம்பி தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க, தயங்குகிறாங்க. அதனால வேற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. பாலியல் கொடுமைகள், போதை மருந்து நடமாட்டம், பெட்ரோல் குண்டு வீச்சு, அரிவாள் வெட்டுகள், கொள்ளைகள், அராஜகங்கள். டிவியை பார்த்தா, பேப்பரை படித்தா இந்த செய்திகள் தான் கண்ணப்படுது. அதுலேயும் குறிப்பாக நிறைய குற்றங்களில் ஆளுங்கட்சிக்காரங்களே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் வேதனை. இன்னொரு பக்கத்தில் மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், பல்வேறு பிரச்சனைகள். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு டேக் டைவர்ஷன், திசை திருப்புற வேலையில் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்காங்களே தவிர, இவங்களோட இந்த டெக்னிக் மக்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டோம். ஓட்டு போட்டவங்களும் கஷ்டப்படுறாங்க, ஓட்டு போடாதவங்களும் கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்களே இப்போ தன்னெழுச்சியாக பல இடங்களில் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும் எங்கேயாவது காரில் டூர் போகும்போது, நிகழ்ச்சிக்கு போகிற போது வழிமறித்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழலில் மக்களுக்கு துணையாக நாம தான் இருக்கணும். தமிழ்நாட்டை காக்கிற பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா நாம பார்த்து பார்த்து வளர்த்த தமிழ்நாட்டை சீரழிய விடக்கூடாது. அதனால தான் சொல்றேன், திமுக இருப்பு வாக்குச்சாவடிகளை தாண்டி லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளான இதயத்தில் இந்த இயக்கம் இருக்கு. கடந்த 5 வருஷமா எந்த துறை எடுத்து பார்த்தாலும் வரை தமிழகம் கண்டிராத வளர்ச்சியை நம்முடைய தமிழ்நாடு பார்த்துச்சு. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமா தமிழ்நாட்டை நாம உயர்த்தணும். உண்மை தொண்டர்களான உடன்பிறப்புகளின் வேர்வையில, ரத்தத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை எந்த கும்பனாலும் இந்த கழகத்தை வீழ்த்த முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. உடன்பிறப்புகளின் உழைப்பும் நம்ம இயக்கத்துடைய கட்டமைப்பு தான் கழகத்துடைய பெரிய பலம். அதைத்தான் இந்த இயக்கத்துடைய தலைமை தொண்டனாக உங்களை எல்லாம் நான் அதிகமான அளவுக்கு நம்புகிறேன். தமிழ்நாட்டின் வளத்துக்கும் நலத்துக்கும் உண்மையான காவல் அரண் திமுக தான் என்ற புகழை காப்பாற்றுகிற வகையில் தொடர்ந்து நாம் பணியாற்றுவோம். எனவே கழகத்துடைய வெற்றிக்கு இந்த நிமிஷத்திலிருந்த உழைக்க தொடங்குவோம், பாடுபடுவோம், பணியாற்றுவோம் என்ற உறுதி எடுக்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனவே தாய் கழகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் நம்முடைய இனிய சகோதரர் பெஞ்சமின் அவர்களையும், அவரோடு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய உங்க எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையா உழையுங்க. உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயம் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.